மேக்ஸிமம் எல்டர்லி பீப்பிள் சொல்லக்கூடிய சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நடக்கும்போதே யாரோ பிடிச்சு தள்ளுற மாரி தல சுத்தல் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நின்னாலே கால் மூட்டெல்லாம் வலிக்குது. பேக் பெயின் இருக்கு. கழுத்து வலி இருக்கு. இதுக்கு டாக்டர்ட்ட போனாலுமே இது ஏஜிங்னால வரக்கூடியது தான். தேய்மானம். இதுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் இல்ல பெயின் கில்லர்ஸ் இது மாரி தான் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். வீக்லி ஒன்ஸ் இல்ல ஏதாவது ஃபுட்ட எடுத்தா தான் எனக்கு மோஷன் போகவே வரும். இல்லைன்னா ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கணும். அப்பதான் எனக்கு மோஷன் போகும். அதே மாரி ஒரு சில ஃபுட்ஸ்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இது சாப்பிட்டா எனக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள் இதெல்லாமே நான் வயசு ஆக ஆக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசி பெருசா எடுக்காம இருக்கும். அது ஏஜிங் நடக்க நடக்க அந்த ஸ்லீப்ல டிஃபரன்ஸ் நம்மளால நோட் பண்ண முடியும். சின்னதா ஒரு சவுண்ட் கேட்டா கூட நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்டர்லி பீப்பிள் டக்குனு முழிச்சுப்பாங்க. அவங்களால நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பே போக முடியாத மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெமரி வீக்னஸ். பொருள் எங்க வச்சோம் அப்படிங்கிறத மறக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன சொன்னோங்கிறதே மறக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏஜிங் நடக்க நடக்க நம்ம மசில்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், அந்த மாஸ் இல்ல ஃபங்ஷன் இதெல்லாமே கிராஜுவலா லாஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். இதனால அவங்க ரொம்பவே டிபெண்டன்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. டயர்ட்னஸ் இருக்கும். பலவீனமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா, யூரின் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெட்ல இருந்து எந்திரிக்கிறக்குள்ளாட்டியே ட்ராப்பா போயிரும். என்ன அறியாமயே நான் போற மாரி இருக்கு. தும்முனா, இருமுனா கூட எனக்கு யூரின் வருது. இப்படிலாமே சொல்லுவாங்க. எல்லாமே வயசானவங்களுக்கு வரக்கூடியது தானே. இதுக்குன்னு தனியா என்ன மெடிசின் எடுக்கிறது? அதே மாரி நான் ஆல்ரெடி சுகருக்கு, பிரஷருக்கு, கொலஸ்ட்ரால் இதுக்கு எல்லாமே மெடிசின் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கான மெடிசின்ஸ் எடுத்தா எனக்கு அதுக்கும் சேர்த்து தானே சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இதெல்லாம் இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் எல்லாமே நம்ம ஜீரியாட்ரிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்டர்லி பீப்பிள்க்கு வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் எல்லாமே இந்த டிசீசஸ் எல்லாமே ஜீரியாட்ரிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஹோமியோ மெடிசின்ஸ யாருக்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூபார்ன் பொறந்த குழந்தையில இருந்து எல்டர்லி பீப்பிள் டெத் பெட்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ் குடுக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. அதே மாரி எல்டர்லி பீப்பிளுக்கு நம்ம எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாம, எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம, பெயின் இல்லாம அவங்களோட லேட்டர் பீரியட் ஆஃப் லைஃப்ப ஹேப்பியா கொண்டு போறதுக்கான ஒரு மெடிசின் தான் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ். நெறைய எல்டர்லி பேஷண்ட்ஸ் டெத் பெட் வரைக்கும் போய் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் மூலியமா ஆக்டிவ்லி அவங்களோட லைஃப்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சைட்